அலல்போம் மண்ணிப்போம் மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகாத்து விரும்பும் நல்ல குணமிதியா மருணை கோவரத்தில் மிகவும் கணபதி கைதுள்ளுக்கால் விக்னேஸ்வரா போற்றி வேபர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வென தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்து நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பரண்டு முடனே ஆசிரவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலபரிசு சக்கரத்தின் 7ஆம் இடம் பார்கவன் சுக்கராச்சாரியின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. துலாம் ராசி நேருக்கு நல்லா இருக்குது. அடுத்து சுக்கரனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன் செவ்வாய் புதன் ராகு குரு பார்வையில் இருக்கிறாங்க. மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் குருவும் கேந்திரத்தில் வராங்க. அடுத்து குருவுக்கு சுக்கரே மறையாமல் வருவார், 11ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ குரு சுக்கிரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். மாளவிய யோகம் சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகம். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுவார் ரிஷபத்தில். அடுத்து குரு கூட சேருவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் குரு 2 பேர் தான் ஒரு மனுஷனுக்கு பொருளை கொடுக்குறவங்க. பொருளை மட்டும் கொடுக்குறது முக்கியம் கிடையாது. அந்த பொருளை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். குரு பகவான் தனகாரகன், பணத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் அந்த பணத்தை செலவு பண்ணிவிட்டு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. சந்தோஷம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைத்து வயதினருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். சுக்கிர மந்திரத்தை அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்க தினமும் ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சுகப்படுவீர்கள். சரியா நேர்களே? அந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஃப்ரீயாகவே அனுப்புவேன். இந்த இமேஜ் அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் நோட் புக்கு இதெல்லாச்சும் ஒரு எழுதி வச்சுக்கலாம். சுக்கிர துதி மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாக வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர் போற்ற செத்தவர்தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கரந்தன் பாத பங்கையும் போற்றி. இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க, நீண்ட நாளுக்கு இருப்பீங்க, கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க. இவ்வளோதாங்க. ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், காசு பணத்தோடு இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதோட கூடுதலாக பணத்தோடு இருப்பீங்க. இப்போ பணம் வரணும், பொருளாதாரம் இருக்கணும். கஷ்டப்படுறேன் சார், பிரச்சனை தீரணும் அப்படின்னா பணம் இருக்கணும். பணத்தை வசியம் பண்ணணும். அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். 20 ரூபா நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் வீட்டில். என்றைக்கு சார் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நம்ம திங்கக்கிழமை பண்ண போகிறோம். திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் நான் சொல்கிற விதமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் பரிபூர்ணமாக வரும். 20 ரூபா நோட்டு ஏன் எடுத்துருக்கோம்னா அது 2ஆம் நம்பர் ஆதிக்கம். 2ஆம் நம்பர் சந்திரன். சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு மனதையும் உடலையும் ஆள்றவன் சந்திரன் தான். அதனால தான் சந்திரனை தூக்கி ராசியில் வச்சுருக்கிறாங்க. எந்த ராசியில் பிறந்தாலுமே அதில் சந்திரன் இருப்பார். துலாம் ராசிக்கு சந்திரன் 10 கூடியவன், கர்ம ஸ்தானாதிபதி. அதனால் துலாம் ராசி நேர்கள் எந்த கர்மம் பண்ணாலுமே சந்திரனை நினச்சிக்கணும். அம்மனை நினச்சிட்டு செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ சந்திரன் ராசிக்கு 10 கூடியவன். 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், பூஜை புனஸ்காரம் உள்ள ஸ்தானம், ராஜ்யஸ்தானம். ஸோ நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சரி அம்மன் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அம்பாவில் நினச்சிக்கிட்டு காரியத்தை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். ஸோ அப்பேற்பட்ட சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. 20 ரூபா நோட்டு. 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் போய் கடையில் போய் மாற்றுறீங்க. அது கடையில் போய் பொருள் வாங்குறீங்க. அதோட இந்த 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்க. கடையில் போய் அரிசி வாங்குறீங்க. பச்சை அரிசி வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு 100 ரூபா கொடுத்து அரை கிலோ பச்சை அரிசி வாங்குங்க. 30 ரூபா போக மீதி 70 ரூபா கொடுப்பாங்க. அந்த 70 ரூபாவில் 20 ரூபா நோட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. 20 ரூபா நோட்டு பச்சை மஞ்சள் கலந்துருக்கும். 20 ரூபா நோட்டில் ஒரு குறிப்பிட்ட எண் வந்துச்சுன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீங்க. 786 இந்த நம்பர் வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சார் எனக்கு அப்படி வரல சார் அப்படின்னீங்கன்னா அந்த 6 இலக்க கூட்டினீங்கன்னா 2 ரூபா வரணும். 2ஆம் நம்பர் வரணும். இல்லைனா 3ஆம் நம்பர் வரணும். இல்லைனா உங்களுக்கு 5ஆம் நம்பர் வரணும். 2ஆம் நம்பர் சந்திரனோட ஆதிக்கம். 3ஆம் நம்பர் குருவின் ஆதிக்கம். 5ஆம் நம்பர் புதனுடைய ஆதிக்கம். ஸோ இந்த 3 நம்பரில் அந்த நோட் இருக்கணும். சரியா? இது நீங்கள் கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக வரும். அந்த 6 இலக்க எண்ணை கூட்டினீங்கன்னா இன்னும் எப்படி வரும்? 20ன்னு வரும். 20ன்னு வந்துச்சுன்னா 2ஆம் நம்பரு, 11 வந்துச்சுன்னா 2ஆம் நம்பரு. அந்த 6 இலக்க எண்ணை கூட்டிகிட்டு 32 வந்துச்சுன்னா 5ஆம் நம்பரு, 23ன்னு வந்துச்சுன்னா 5ஆம் நம்பரு, 41 வந்துச்சுன்னா 5ஆம் நம்பரு. ஸோ இதில் கொஞ்சம் விவரமாக நம்ம கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணணும். அந்த 6 இலக்க எண்ணை கூட்டினீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வரணும். அது 20 ரூபா நோட்டில் வரணும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது நோட்டை நீ கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக கிடச்சிரும். சரியா? அப்படி நோட்டு கிடச்சிருச்சுன்னா கையில் வச்சுக்கோங்க. அந்த நோட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஏன்னா இந்த நோட்டை சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம்,
அல்லது புதனுடைய ஆதிக்கம் அல்லது குருவுடைய ஆதிக்கத்தில் தான் செய்யணும். சரியா நேர்களே? ஏன்னா சந்திரன் மனோகாரகன், குரு தனகாரகன், புதன் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வித்தியாகாரகன். சரியா? அனைத்துக்குமே ஒரு வழியை கொடுக்குறவர். சரியா? ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறவர் புதன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அதனால தான் புதனுடைய அனுக்கிரமும் அதில் வேணுங்கிறது. சார் எனக்கு இது கிடைக்கல சார் அப்படின்னா இருக்கிற நோட்டை வச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். சரியா? இருக்கிற நோட்டை வச்சு கூட பூஜை பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நுட்பமாக சொல்கிறேன், அவ்வளோதான். நுட்பமாக சொன்னோம்னா அதோடய பலன்கள் அதிகமாக இருக்கும். சரியா? நல்லா படித்தோம்னா நிறைய மார்க் எடுக்கலாம், அவ்வளோதான். சுமாராக படித்தோம்னா பாஸ் ஆகலாம், ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம், ஒரு 50 மார்க் எடுக்கலாம். ஏனோ தானே படித்தோம்னா ஒரு 30 மார்க் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கிளாரிட்டியாக செஞ்சோம்னா நமக்கு வந்து பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா நேர்களே? அதனால் நான் சொல்கிற மாதிரி அந்த 20 ரூபா நோட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. பலசர் கடையிலேருந்து தான் கலெக்ட் பண்ணணும். பெட்டி கடை, மளிகை கடையிலேருந்து தான் அந்த 20 ரூபா நோட்டு வரணும். ஏன்னா அங்கே தான் நவக்கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கும். சரியா? அந்த பொருளை, அந்த ரூபாயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க. திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, திங்கக்கிழமை இரவு 8 to 9 சந்திர உரையில் தான் பூஜை பண்ணுறீங்க. அந்த ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. அந்த 20 ரூபா நோட்டு வந்து வசியம் பண்ணும். 2 கோடி ரூபாய்க்கு வசியம் பண்ணும். 20 ரூபா நோட்டு வசியமாகும் 2 கோடி ரூபா. 20 ரூபா நோட்டில் வசியமாகும் 2 கோடி ரூபா. அப்படி தான் தம்மையில் போடுவேன். சரியா? 20 ரூபா நோட்டில் வசியமாகும் 2 கோடி ரூபா. அப்படி தான் தம்மில் போடுவேன். நீங்கள் பாருங்கள், எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா? 20 ரூபா நோட்டில் வசியமாகும் 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரியா? ஓகே, அந்த தம்மையில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திங்கக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை வரும். திங்கள் வாரம், சோமவாரம், சந்திரனுக்குள்ள வாரம். அன்றைக்கி வந்து இந்த ரூபா நோட்டை கலெக்ட் பண்ணி அதை வீட்டில் வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணுங்கள். பித்தளை தட்டில் வைக்கணும். பித்தளை தட்டில் பச்சை அரிசி இருக்குது பார்த்தீங்களா? பச்சை அரிசியை மஞ்சள் தடவி அச்சதை மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வெத்தலை 2 வெத்தலை வைக்கணும். வெத்தலை வந்து சுக்கனோட ஆதிக்கம். அதுக்கு மேலே அந்த 20 ரூபா நோட்டை வச்சிடணும். சரியா? பித்தளை தாம்பலம், அது மேலே அச்சதை பண்ணி அதுக்கு மேலே வெத்தலை வச்சு அதுக்கு மேலே அந்த 20 ரூபா நோட்டை வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 20 ரூபா நோட்டை பன்னீர் வச்சு கூட தொடச்சிக்கலாம், சுத்தமாக இருக்கும். ஏன்னா பலகை பட்டிருக்கும் அந்த நோட்டு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கையில் பிடிச்சோ நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, இனிமேல் அது நமக்கு யோகத்தை கொடுக்க போகுது. பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. வீட்டில் பொதுவாக பன்னீர்லாம் இருக்கணும். பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பச்சை கற்பூரம், இது பஞ்சகவயம், இதெல்லாம் இருக்கணும், வீட்டில் இருக்கணும். இருந்தால் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்கும். ஸோ அதை வச்சு தொடச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி செய்யணும். அந்த தாம்பலத்தில் வந்து 20 ரூபா நோட்டை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் அந்த பச்சை அரிசி மஞ்சளில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை கொஞ்சம் போட்டுடணும். அடுத்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடணும். அடுத்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த 4 பொருளையும் போட்டுடணும். வச்சுட்டு தட்டில் வச்சிடணும். அப்படியே சரியாக பித்தளை தட்டில் வச்சிடணும். எப்படின்னா, பித்தளை தட்டில் வந்து வந்து பச்சரிசி மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தட்டு மேலே பரப்பிடணும். அதுக்கு மேலே 2 வெத்தலை வைக்கணும். வெத்தலைக்கு மேலே ரூபா நோட்டை வைக்கணும். ரூபா நோட்டுக்கு மேலே கொஞ்சம் போல் அந்த மிக்ஸ் பண்ண அரிசி, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இத்தினோண்டு பச்சை கற்பூரம், இந்த 4 பொருளையும் வச்சிடணும். அந்த ரூபா நோட்டுக்குள்ளே அது நிற்கும். பூஜை பண்ணணும். மகாலட்சுமி படம் வச்சுக்கணும். சரியா? மகாலட்சுமி படம். துலாம் ராசிக்கு வந்து நிறுத்த கணபதி விநாயகர் படம் இருக்கணும். அந்த படம் வேணும்னா அடியங்கிட்ட கேட்டுக்கோங்க. நிறுத்த கணபதினா விநாயகர் வந்து நடனம் ஆடிட்டு இருப்பார். நிறுத்த கணபதி. அதுபோக அஷ்டலட்சுமி படம் இருக்கணும். 8 லட்சுமியில் உள்ள படம். அதுபோக வந்து அம்பாள் படம் இருக்கணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் படம் இருக்கணும். ஏன்னா சந்திரனோட அதிகமளவு அம்பாள் படம் இருக்கணும். சரஸ்வதி படம் இருந்தால் நல்லது. இல்லைன்னா நீங்கள் சொல்கிற நாமம் தான் சரஸ்வதி. மற்ற படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லா படத்தையும் வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து நிறுத்த கணபதி, அஷ்டலட்சுமி, அம்பாள் படம் இருக்கணும். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். பஞ்சபாத்திரத்தில் வந்து பாதி தண்ணி ஊற்றிக்கிட்டு அது மேலே பூக்கள், பன்னீர், சந்தனம், குங்குமம் போட்டுக்கலாம். சரியா? படையலுக்கு என்ன சார் பண்ணணும்? வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம். சரியா? வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா சூடான பால், நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். சரியா? உங்கள் சௌரியம்தான். சிம்பிளாக செய்யணும். இதுக்காக ரொம்ப தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். இது சின்ன விஷயந்தான். கொஞ்சம் யோசனை பண்ணணும். சரியா? அந்த 20 ரூபா நோட்டை கலெக்ட் பண்ணணும் கரெக்டாக. நான் சொல்கிற நம்பர் வர மாதிரி, சந்திரன் ஆதிக்கம், புதன் ஆதிக்கம், குரு ஆதிக்கம் வர மாதிரி கலெக்ட் பண்ணால் போதும். இருக்கும், எல்லார் வீட்லேயும் கிடைக்கும், எல்லார் கையிலையும் கிடைக்கும். அதை வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். அந்த சுக்கிர துதியை சொல்லுங்கள். சரியா? சுக்கிர துதியை சொல்லுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அதையும் வீடியோவில் அனுப்புகிறேன். அதுபோக மகாலட்சுமி மந்திரம் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி வந்தால் தான் பணம் வந்து நிற்கும்.
அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவள் அஷ்டலட்சுமி தான். நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர்பதுமே சதா. இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னா ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக, ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமகன்னு 18 தடவை சொல்லுங்கள். பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். சாம்பிராணி காட்டுங்க, பக்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, பிரார்த்தனை சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். அம்மா தாயே மகாலட்சுமி, எங்கள் பிரச்சனை தீரட்டும், பண பிரச்சனை தீரட்டும், எங்கள் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறோம், கஷ்டமெல்லாம் தீரணும், இந்த 20 ரூபா நோட்டை வச்சு வணங்குறோம். ரூபா நோட்டை வச்சு சாமிக்கு வணங்கலாம். கோயிலில் சாமிக்கே ரூபா நோட்டு மாலையெல்லாம் போடுவாங்க. நம்ம கோயிலில் விசேஷ அன்றைக்கெலாம் பார்த்தோம்னா சாமிக்கு ரூபா நோட்டு மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் ரூபா நோட்டை வச்சு நம்ம சாமியை வணங்கலாம். அதை பணத்துக்காக நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு தாந்திரிக பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள். சரியா? வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையே நம்ம அதை செழுமைப்படுத்துகிறோம். சரியா? அதை மதித்து அதை தெய்வமாக பார்க்குறோம். அவ்வளோதான். காசே தான் கடவுளடான்னு பாட்டே சொல்லியிருக்கிறான். காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா அப்படி சொன்ன மாதிரி காசு தான் நீ கடவுள். காசு இருக்கிறவனுக்கிட்ட எல்லாமே வந்துடும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த 20 ரூபா நோட்டை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்கள் வேண்டுதெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கோரிக்கைலாம் சொல்லுங்கள், மனமுருகி கும்பிடுங்க. கண்டிப்பாக இந்த பூஜையில் பெண்கள் இருக்கணும். யாராச்சும் ஒரு பெண்கள் இருக்கணும். ஆண்களாக கும்பிடக்கூடாது. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். சார் நான் ஆண்களாக இருக்கிறோம், பேச்சுலர் அக்காமடேஷன் இருக்குன்னா வீட்டில் போய் செய்யுங்க. சரியா? வீட்டில் போய் அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கணும். பெண் இருந்தால் தான் அனைத்து வசப்படும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம், சந்திரன் ஆதிக்கம் இருக்கனால கண்டிப்பாக பெண் இருக்கணும். ஸோ பூஜையை முடிச்சுட்டு அந்த ரூபா நோட்டை அப்படியே மடிங்க. எப்படி மடிக்கணும்னா குறுக்கு வசத்தில் மடிக்கணும். உள்ளே அந்த பொருட்கள்லாம் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். சரியா? ஒரு ஏலக்காய், ஒரு மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இத்தினோண்டு பச்சை கற்பூர துண்டு, கொஞ்சம் போல் அரிசி, அந்த மஞ்சள் அரிசி இருக்கணும். அந்த அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, அந்த மஞ்சளில் குரு இருக்கிறாரு, அந்த பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா? ஸோ இந்த 3 பேருமே அதில் வந்துடுவாங்க. சுக்கிரன், புதன், சந்திரன், குரு 4 பேருமே வந்துடுவாங்க. சரியா? 4 கிரகங்களுமே வந்துடும். வந்தோடனே அதை மடித்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. பொட்டணை மாதிரி கட்டிடுங்க. சரியா? பொட்டணை மாதிரி கட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே பொருள் அப்படியே இருக்கும். அதை அப்படியே தொட்டு கும்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்ச பின்னாடி அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வீட்டில் பீரோவில் வைங்க. பீரோ, பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடம், இங்கே எங்கேனாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறோம், கடை வச்சுருக்குறோம் அப்படின்னா அங்கேயும் போய் வைக்கலாம். வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பா, அவங்க சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா அங்கே கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இதை வேலைக்கு போகிறவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம். நீங்கள் ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு முதலீட்டாளர்னால் நீங்கள் கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். கடை கண்ணி வச்சுருக்கீங்கன்னா அங்கே போய் வச்சுக்கலாம். இல்லைனா வீட்டில் பீரோவில் வச்சுக்கலாம். சரியா? ஒரு சுத்தமான இடத்துல வச்சுக்கணும். இதை அப்பப்போ இதுக்கு பத்தி காட்டணும். நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம்ல, செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிட்டோம்னா பத்தி காட்டணும். தினமும் சாமி கும்பிட்றோன்னா தினமும் காட்டலாம். இதை காட்ட காட்ட என்ன ஆகும்னா அந்த ரூபா நோட்டில் உள்ள பச்சை கற்பூரம் அப்படியே கரையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி காற்றுல கரைஞ்சி பணம் எங்கே இருக்கோ அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரும். அஷ்டலட்சுமி நவநீதி உங்கள் வீடு தேடி வரும். சரியா? உங்கள் வீட்டில் வரும். பணம் ஒரு வகையில் பெருகும், சந்தோஷம் பெருகும், இன்பம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய நூலமாகும். 20 ரூபா நோட்டில் இருந்து 2 லட்சமாக வரலாம், 20 லட்சமாக வரலாம், இல்லைன்னா 2 கோடி வரலாம், இல்லைனா வெள்ளி பொருட்கள் வரலாம், தங்க பொருட்கள் வரலாம். ஏதோ ஒன்று வீட்டுக்கு வரும். அதோடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். சரியா? சில பேருக்கு காராக கூட வரலாம். ஒரு பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கலாம். சில பேர் பைக்கை கொடுத்து கார் வாங்கலாம். சரியா? சில பேர் இடம் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். சில பேர் ஃப்ளாட் வாங்கலாம். ஏதோ ஒரு சொத்து, ஒரு மதிப்பு உள்ள சொத்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேர்களே? அப்படி தான் எடுத்துக்கணும். சார் 20 ரூபா நோட்டை பூஜை பண்ணிவிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன்னா ஒன்றும் வராது. காரியம் பண்ணணும், காரணம் பண்ணணும். ஆனால் பண்ணுவீங்க நீங்கள். அந்த சக்தியை சந்திரன் கொடுப்பார். மனக்குறை நல்லவா, மனசை மாற்றுவார். மனம் மாறுவனே செயல் மாறும், சிந்தனை மாறும், சிறப்பாக செய்வீங்க. குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 4 கிரகங்களுமே உங்களை நல்ல நிலைமையில் வைக்கும். குரு பணத்துக்கு வித்திடுவார். ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான எண்ணத்தை கொடுப்பாரு, ஒரு ஒழுக்கத்தை கொடுப்பாரு. புதன் ஒரு புத்தியை கொடுப்பாரு, நேர் வழியை கொடுப்பாரு. சந்திரன் நல்ல மனத்தை கொடுப்பாரு. சரியா? சுக்கிரன் மகிழ்ச்சியை கொடுப்பார். எல்லாமே சேர்ந்து வரும். சரியா நேர்களே? இந்த இயற்கை 4 சுபகிரகங்களுமே சுக்கிரன், குரு, சந்திரன், புதன் இந்த இயற்கை 4 சுபகிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சுபத்துக்கு கொடுக்கும், சுப வாழ்க்கையை கொடுக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். நிறைய செலவாகாது. 20 ரூபா நோட்டு தான் நம்ம கையிலேயே இருக்கும். சரியா? ஆனால் அதை நீங்கள் பலசர கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை அங்கேருந்து தான் வாங்கிட்டு வரணும். அதில் நான் சொல்கிற மாதிரி அந்த எண்கள் இருக்கணும். கூட்டுத்தொகை 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ 5ஆம் நம்பரோ இருந்ததுன்னா கூடுதல் சிறப்பு. அது அப்படி கிடைக்கலன்னா சாதாரண நோட்டே வைங்க.
சரியா சாதாரண நோட்டை வச்சு செய்யலாம். ஆனால் கிடைக்கும், கொஞ்சம் மெனக்கிடணும். சரி, ஒரு நாள் 2 நாள் பாருங்கள், அதுக்குன்னு கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும். 786 நோட்டு அடியன்கிட்டே இருக்குது. நான் அந்த நோட்டை வந்து வீடியோவில் போடுறேன். 786ன்னு வரும், அதில் நம்பர் இருக்கும். அது ஒரு முக்கியமான நம்பர், ஒரு மதத்தில் ஒரு நம்பர், முக்கியமான நம்பர் 786. அது கூட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 21ன்னு வரும், 21 3ன்னு வரும். சரியா, 786ன்னு முடியும். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். துலாம் ராசி நேயர்கள் இதை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். 20 ரூபா நோட்டு வசியம் பண்ணும் 2 கோடி ரூபா. சரியா, 20 ரூபா நோட்டில் வசியமாகும் 2 கோடி ரூபா. 2 ரூபா கிடைக்கட்டும். 2 கோடி கிடைக்குதோ இல்லையோ, 2 லட்சம் கிடைச்சாலே பரவாயில்ல. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள். தேக ஆரோக்கியத்துடன் இருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லா வளங்களையும் பெற்று நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. காமதேனு ஜோதிடத்தில் எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நிறைய தகவல் போடுறோம். ஃபோட்டோ இமேஜ் பண்ணுறவங்க 8807457629 அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் ஃபோட்டோ வாங்கிக்கலாம். நிறுத்த கணபதி, அஷ்டலட்சுமி படம், அந்த சுக்கிர துதி, மகாலட்சுமி ஸ்லோகம் இதெல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.